ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். தர்மபுரியிலேருந்து இன்ஜினியர் கார்த்திக் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வெஸ்ட் ஃபேஸிங் டைரக்ஷன் கொண்ட ஒரு அப்பார்ட்மெண்ட் ஸ்ட்ரக்சர். அதாவது பார்த்திங்கன்னா அப்பார்ட்மெண்ட் ஸ்ட்ரக்சர் ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஃப்ளோர் பிளான் போட்டிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா இது ஈஸ்ட்டு, இது பார்த்திங்கன்னா வெஸ்ட்டு. ஈஸ்ட்டும் வெஸ்ட்டும் பார்த்திங்கன்னா 60 அடிங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இது நார்த்து, இது பார்த்திங்கன்னா சவுத். நார்த்தும் சவுத்தும் பார்த்திங்கன்னா 40 அடிங்க. இதுக்கேற்ற மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பிளான் ப்ளஸ் ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா ஒரு 3 வீடு வர மாதிரிங்க. ப்ளஸ் பார்த்திங்கன்னா செகண்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா அங்கேயுமே ஒரு 3 வீடு வர மாதிரிங்க. ப்ளஸ் கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா மீதி அந்த பேலன்ஸ் இருக்கிற ஏரியா எல்லாமே பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங்க. இதுக்கேற்ற மாரி பார்த்திங்கன்னா நாம் எப்படி பிளான் போட்டிருக்கோம் அதை பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். முக்கியமாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக சொல்லக்கூடிய தகவல் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலிமா நீங்கள் நமக்கு தரக்கூடிய மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா இது டேரக்ஷன் பார்த்திங்கன்னா எதை பார்த்த மாதிரி இருக்குன்னா வெஸ்ட் ஃபேஸிங். அது பார்த்திங்கன்னா இது ஈஸ்ட்டு, இது பார்த்திங்கன்னா வெஸ்ட்டு, இது பார்த்திங்கன்னா நார்த்து, இது பார்த்திங்கன்னா சவுத்துங்க. ஈஸ்ட்டும் வெஸ்ட்டும் பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குதுன்னா 60 டிகிரிங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நார்த்தும் சவுத்தும் பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குதுன்னா 40 அடிங்க. இப்போ இதில் கிளைண்ட் யாருன்னா பார்த்திங்கன்னா அர்ஜுன் கார்த்திக். அவர் பார்த்திங்கன்னா சென்னை கிளைண்ட்டு. இவர் பார்த்திங்கன்னா எப்படி பிளான் பண்ணுறாருன்னா, சார் நாங்கள் பார்த்திங்கன்னா அப்பார்ட்மெண்ட் ஸ்ட்ரக்சரில் பார்த்திங்கன்னா இந்த இதை டெவலப் பண்ணுறோம். அப்போ பார்த்திங்கன்னா கீழே எனக்கு ஒரு வீடு மட்டும் ஒரு 900 ஸ்கொயர் ஃபீட்டில் வர மாரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிடுங்க சார். நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா பேலன்ஸ் ஏரியா எல்லாமே பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங்கில் விட்டுருங்க. ப்ளஸ் ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா ஒரு 3 வீடு வர மாதிரி, 3 வீடுமே பார்த்திங்கன்னா ஒரு 2 BHK வர மாதிரி ஆப்ஷன் கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா செகண்ட் ஃப்ளோர்லையுமே பார்த்திங்கன்னா சேம் ஆப்ஷன் தான். ஒரு 3 வீடுமே பார்த்திங்கன்னா 2 BHK ஆப்ஷன் வர மாதிரிங்க. அதை பற்றி இப்போ தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 40 அடிங்க ஈஸ்ட்டும் வெஸ்ட்டுங்க. நார்த்து சவுத்து பார்த்திங்கன்னா 60 அடிங்க. செட் பேக் எல்லாமே பார்த்திங்கன்னா எவ்வளோ விட்டுருப்போம்னா 1.5 அடிங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஈஸ்ட் சைடு, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நார்த்து சைடு, சவுத் சைடு எல்லாமே 1.5 அடி விட்டுருப்பாங்க. இங்கே ஃப்ரண்ட் சைட்லேயுமே பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் வால் இல்லாமல் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு 1.5 அடி விட்டுருப்பாங்க. இங்கே மென்ஷன் பண்ணியிருப்போம் பாருங்கள். இது எல்லாமே பார்த்திங்கன்னா செட் பேங்க. காம்பவுண்ட் வால் பார்த்திங்கன்னா கம்பல்சரி சார் காம்பவுண்ட் வால் இருக்கட்டும் சார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு 9 இன்ச்சு காம்பவுண்ட் வால் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்ம டெவலப் பண்ணுறாங்க. இப்போ இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா உள்ளே நம்ம என்ட்ரானோடனே பார்த்திங்கன்னா இது அப்பார்ட்மெண்ட் ஸ்ட்ரக்சர்னால ஒரு 2 வீலர் பார்க்கிங், நெக்ஸ்ட் கார் பார்க்கிங் இதெல்லாம் கண்டிப்பாக தேவைனால பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் சைடு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கிங் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இங்கே எல்லாமே நம்ம இதை விட்டோம். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இது ஸ்டெப்புங்க. மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரு செகண்ட் ஃப்ளோர் போகிறதுங்க. கீழே பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா சார் கம்பல்சரியாக பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் பார்த்திங்கன்னா நாங்கள் ஹவுஸ் ஓனர் நாங்கள் தான் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு 900 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பிளான் போட்டிருக்கோம். இது பார்த்திங்கன்னா வெஸ்ட் ஃபேஸிங்க. வெஸ்ட் ஃபேஸிங் வெளியே உள்ளே பார்த்திங்கன்னா மெயின் டோர் வெளியே உள்ளே என்ட்ரு ஆகுங்க. ஆளுங்க ஆள் பார்த்திங்கன்னா 17 அடி 3 இன்ச்சுங்க. இது பார்த்திங்கன்னா 13 அடி 9 இன்ச்சுங்க ஆளோட சைஸுங்க. நெக்ஸ்ட் இதில் பார்த்திங்கன்னா மாஸ்டர் பெட்ரூமுக்குள்ளே என்ட்ரு ஆகுறேங்க. மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் பார்த்திங்கன்னா 16 காலுக்கு 13 முக்காலுங்க. கரெக்டாக பார்த்திங்கன்னா டைமென்ஷன் எல்லாமே இங்கே போட்டிருப்பேன். இது எப்பயுமே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைரெக்ஷன் பார்த்திங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸும் செகண்ட் டைரெக்ஷன் பார்த்திங்கன்னா ஒய் ஆக்சிஸும் இருக்கிற மாதிரி கரெக்டாக இருக்குங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அட்டாச் டாய்லெட்டுங்க. அதுக்கேற்ற மாரி பார்த்திங்கன்னா ஆஸ் பர் வாஸ்துபடி பார்த்திங்கன்னா இந்த பேஷன்லாம் கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு நார்த் சைடு இருக்கும், அப்படி இல்லைன்னா சவுத் சைடு இருக்குங்க. கரெக்டாக பார்த்திங்கன்னா இதுக்குமே வென்டிலேஷன் இருக்குங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பெட்ரூமுங்க. பெட்ரூம் பார்த்திங்கன்னா ப்ராப்பராக ஏர் சர்க்குலேஷனும் லைட் வென்டிலேஷன் இருக்கிறது ஒரு விண்டோ இருக்குங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஆளுங்க ஆளுந்துமே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மால் பெட்ரூமுங்க. ஸ்மால் பெட்ரூம் பார்த்திங்கன்னா இங்கே D1 வழியாக நம்ம உள்ள என்ட்ராகிறோம். இதோட டைமென்ஷன் கொடுத்துருக்கு நோட் பண்ணிக்கோங்க. இதுலையுமே ஒரு விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்கிறேங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா காட்டு. இந்த காட்டுமே பார்த்திங்கன்னா நம்ம ஆஸ் பர் வாஸ்துபடி அதாவது பார்த்திங்கன்னா நார்த்து சைடு தலை வைக்கக்கூடாதுங்க. அப்போ நார்த்து சைடு தலை வைக்காத மாரி பார்த்திங்கன்னா நம்ம இந்த சைடு போடுங்க. ஆக்சுவலாக இதுதான் பார்த்திங்கன்னா நார்த் சைடுங்க. இது பார்த்திங்கன்னா சவுத் சைடுங்க. இப்போ அதனால தான் பார்த்திங்கன்னா நம்ம நார்த் சைடு தலை அதாவது பார்த்திங்கன்னா நம்ம தலை வச்சு நம்ம தூங்குறோம் பாருங்க. அது பார்த்திங்கன்னா நார்த் சைடு இருக்கலாம். அப்போ இது பார்த்திங்கன்னா இதுதான் நார்த் சைடு, இது பார்த்திங்கன்னா சவுத் சைடு. நம்ம முன்னே தான் மாற்றி சொல்லியிருப்போம், அதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா காமன் டைலெட் ஒன்று கேட்டிருந்தாரு. நம்ம கிச்சன் போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஆப்ஷன் வர மாதிரி காமன் டைலெட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இது கிச்சன் ப்ளஸ் டைனிங்க. டைனிங்னு பார்த்திங்கன்னா சார் கம்பல்சரியாக ஒரு எக்ஸிட் டோர் இருக்கிற மாதிரி கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். அதனால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து ஒரு பேக் சைடு எக்ஸிட் ஆகிறதுக்கு இங்கே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குங்க. இந்த இடத்துலையுமே ஒரு விண்டோங்க டபுள் ஷட்டர் வச்சு வர மாதிரிங்க. கிச்சன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓப்பன் கிச்சனாக விட்டுலாம் சார், அப்போ தான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ப்ராடாக பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. இந்த இடத்துலையுமே ஒரு விண்டோங்க டபுள் ஷட்டர் வச்சு வர மாதிரிங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வாஷ் பேஷனுங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கேஸ் ஸ்டவ் வர மாதிரிங்க.
இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் நம்ம டெவலப் பண்ணுதுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறோங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே சென்டராக வச்சுருக்கோம். ஏன் இதை இங்கே சென்டராக வச்சுருக்கணும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் பிளான் காட்டுறேன் பாருங்க. அந்த இடத்துல உங்களுக்கு தெளிவாக புரியும் பாருங்க. நம்ம இப்படி ஸ்டெப் ஏறி கரெக்டாக இந்த இடத்துல வந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு இப்படி என்ட்ரு ஆகுறங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரோட டயக்ராம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோருங்க. நம்ம ஸ்டெப் ஏறி மேலே வந்துட்டுங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் ஸ்டெப் ஏறி மேலே வந்து பார்த்திங்கன்னா இங்கே லேண்ட் ஆகிருக்கும். இப்போ இந்த லேண்டிங் ஏரியா இருக்குது பாருங்கள். இந்த லேண்டிங் ஏரியாவிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 வீடுக்கு ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 3 மெயின் டோர் கொடுத்துருக்கும் பாருங்கள். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு மெயின் டோர் கொடுத்துருக்கும் பாருங்கள். இதை சொல்கிறேன் பாருங்கள். இது ஒரு ஹவுஸுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஹவுஸுமே நம்ம ஒரு 2 BHK ஆப்ஷன் சைஸில் தான் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோங்க. இப்போ இதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா உள்ள என்ட்ரு ஆகிறாங்க. உள்ள என்ட்ரு ஆளுங்க ஆள் வந்து பார்த்திங்கன்னா 17 அடி 3 இன்ச்சுங்க இன்ட்டு 8 அடி 4.5 இன்ச்சுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே இது எக்ஸ் ஒய்ங்க டைமென்ஷன் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாஸ்டர் பெட்ரூமுங்க. மாஸ்டர் பெட்ரூமுக்கு D1 வழியே உள்ள என்ட்ரு ஆகிறோம். இதோட டைமென்ஷன் நீங்கள் கொடுத்துருங்க. மாஸ்டர் பெட்ரூமுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக ஒரு விண்டோ வச்சுருக்கோம். ஏர் சர்க்குலேஷனும் லைட் வென்டிலேஷனும் கரெக்டாக வர மாதிரிங்க. இதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டாச் டாய்லெட்டுங்க. அட்டாச் டாய்லெட்டுக்கு டைமென்ஷன் மற்ற எல்லாமே இங்கே கொடுத்துருங்க. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. அப்படியே ரிவர்ஸ் வரங்க. ரிவர்ஸ் வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா கிச்சனுக்கு போகிற வழிங்க. கிச்சனுக்கு போகிற வழியில் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி காமன் டாய்லெட்டும் ஒன்று கேட்டிருந்தாங்க. அதனால் காமன் டாய்லெட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஆப்ஷன் வச்சுருக்குதுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பெட்ரூமுங்க. சின்ன பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே போட்டிருக்குதுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா கிச்சனுங்க. கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம சின்ன இடத்துல ஒரு 2 BHK ஆப்ஷன் கொடுக்குறதுனால எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிம்பிளாக தான் ப்ரொவைட் பண்ணிடுறோம். கிளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா சார் கம்பல்சரி 3 வீடு போடுறோம். ஆனால் 3 வீடுமே கம்பல்சரி 2 BHK வேணும். அதில் ஒரு பெட்ரூம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாஸ்டர் அட்டாச் டாய்லெட் கொடுத்துடலாம். மற்ற இதெல்லாம் காமன் கொடுத்துடலாம் அப்படின்னு கேட்டிருந்தாரு. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா 2 BHKமே ஒரு அட்டாச் டாய்லெட் ஒரு காமன் டாய்லெட் இருக்குங்க. இப்போ இந்த வீட்டோட பிளான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இவ்வளோ தாங்க. கரெக்டாக இப்படி ஒரு எல் ஷேப் வந்துட்டு பாருங்க. ஏன்னா அப்பார்ட்மெண்ட் ஸ்ட்ரக்சர் வரப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ராப்பராக ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் நம்ம கொண்டு வர முடியாது. அப்படி ரெக்டாங்குலர் ஷேப்பில் கொண்டு வரலாம். அப்படி கொண்டு வரதா இருந்தால் அதுக்கேற்ற மாரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இடம் இருக்கணுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதே விட 4 வீடாக போகிற மாதிரி பிளான் இருந்தால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதை 2 டிவைட் பண்ணிட்டு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெக்டாங்குலர் ஷேப்பில் கொண்டு வரலாம். அவர் வந்து பார்த்திங்கன்னா சார் 4 வேணாம் ரொம்ப இதாயிரும் 3 வீடு போட்டுக்கலாம். 3 வீடு போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்படி ஒரு பார்ட்டிஷனாக பிரிச்சுருக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து வரதை இங்கே ஒரு பார்ட்டிஷனாக பிரிச்சுருக்கிறோம். இது ஃபுல்லாக வர மாதிரி. நெக்ஸ்ட் தேர்ட் வீடு வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து இது ஒரு பார்ட்டிஷனாக பிரிச்சிருக்கும். ஆனால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 2 BHK ஆப்ஷன் வச்ச மாதிரி தாங்க. இப்போ செகண்ட் வீடுங்க. செகண்ட் வீடு வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே நம்ம என்ட்ரு ஆகிட்டு இப்படி உள்ளே என்ட்ரு ஆகுறோங்க. உள்ளே என்ட்ரு ஆனோடனே வந்து பார்த்திங்கன்னா ஆளுங்க ஆளோட சைஸிங் கொடுத்துருக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் பெட்ரூமுங்க. மாஸ்டர் பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு அட்டாச் டாய்லெட்டுங்க. நம்ம எல்லா இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக அந்த ஏர் சர்க்குலேஷன் வென்டிலேஷன் விண்டோ வென்டிலேஷன் இதெல்லாம் கரெக்டாக ப்ரொவைட் பண்ணியிருக்குங்க. நெக்ஸ்ட்டு இங்கே இருந்துங்க இது காமன் டாய்லெட்டுங்க. நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பெட்ரூமுங்க. இதுக்குள்ளே இல்லையா நம்ம உள்ளே என்ட்ரு ஆகிறோம். இது ஒரு சின்ன பெட்ரூமுங்க. நெக்ஸ்ட் இங்கேருந்து கிச்சனுங்க. கிச்சனுக்கு ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு இங்கே வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வாஷ் பேஷன் சிங்க் இருக்குதுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் ஸ்டவ் ஆப்ஷன் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் வீட்டோட பிளானுங்க. இப்போ தேர்ட் வீட்டோட பிளான் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம ரிவர்ஸ் வந்தோம்னா வந்து பார்த்திங்கன்னா இங்கே மெயின் டோர் இருக்குது பாருங்கள். இதில் இருந்து ஆளுங்க ஆள்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே கிச்சன் ஆப்ஷனுங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் பர் வாஸ்துபடி வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் ஆப்ஷன் நம்ம கரெக்டாக வச்சுருப்போங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட்டு இது சவுத்துங்க. ஈஸ்ட்டு சவுத் பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் வர மாதிரி எல்லா இதுக்குமே இருக்கும் பாருங்கள். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட் அண்ட் சவுத்தில். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது ஆளுங்க ஆளோட சைஸ் இங்கே ப்ரொவைட் பண்ணிடுவோங்க. கிச்சனோட டைமென்ஷன் இங்கே ப்ரொவைட் பண்ணிடுவோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓப்பன் கிச்சன் மாரி கொடுத்தோம்னா இது ஒரு ஆளாகவும் இது ஒரு கிச்சனாகவும் யூஸ் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட் இதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் பெட்ரூமுங்க. மாஸ்டர் பெட்ரூமோட டைமென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருங்க 10 அடி 6 இன்ச்சுங்க 11 அடிங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குமே ஒரு அட்டாச் டாய்லெட்டுங்க. நெக்ஸ்ட் இதுலேருந்து அப்படியே நம்ம அவுட்டரில் வந்தோம்னா வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பெட்ரூமுங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் டாய்லெட் வராதுங்க. நெக்ஸ்ட் வந்து காமன் டாய்லெட் ஒன்று கேட்டிருந்தாரு. காமன் டாய்லெட் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரிங்க வந்துருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா கிளைண்ட்டோட எக்ஸ்பெக்டேஷன். அந்த கிளைண்ட் வந்து நம்மகிட்ட என்ன கேட்டிருந்தாங்கன்னா சார் 3 வீடாக போடுறோம். 3 வீடுமே வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி 2 BHK 2 பெட்ரூம் கண்டிப்பாக இருக்கணும். ஒரு ஆல் கிச்சனுங்க. அந்த 2 பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி ஒரு அட்டாச் டாய்லெட் இருக்கணும். ஒரு காமன் டாய்லெட் இருக்கணுங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவர் கேட்ட மாரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பிளான் எல்லாமே போட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டுங்க இது நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் முடிச்சிட்டோம். இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஃப்ளோர் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா சேம் இதே தாங்க. இந்த ஸ்டெப் வழியே ஏறி நம்ம மேலே வந்துடும். நம்ம ஏன் இந்த ஸ்டெப்பை இந்த இடத்துல வச்சுருக்கணும் உங்களுக்கு இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்க. ஏன்னா நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் இந்த இடத்துல ஸ்பேஸ் இருந்தது. நம்ம இந்த இடத்துல வச்சுருந்தோம்னா இது ஃபுல்லாகவே நம்மளுக்கு ஓப்பன் ஏரியா வந்துருக்கும். நம்ம இந்த ஹவுஸை 3ஆக டிவைட் பண்ணுறோம் பாருங்கள். இந்த டிவைட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஏன்னா நாங்களே இந்த பிளானில் ஒரு 3-4 பிளான் போட்டு ஸ்டெப் எல்லாமே மாற்றி இங்கே வச்சு ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா அவர் இங்கே வச்சுக்கலாம் சார். நம்ம இங்கே இது ஒரு பார்ட்டிஷனாக பிரிச்சிடலாம், இது ஒரு பார்ட்டிஷனாக பிரிச்சிடலாம், இது ஒரு பார்ட்டிஷனாக பிரிச்சிடலாம். மொத்தம் இது 3 பார்ட்டிஷனாக இந்த இடத்துல வச்சோம்னா நம்ம பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது பிரிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஃப்ளோர் சொல்கிறோம் பாருங்கள்.
நெக்ஸ்ட்டு செகண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஃப்ளோருமே சேம் ஆப்ஷன் தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டெப் ஏறி மேலே வந்திருப்போம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே பார்ட்டிஷன் மாதிரி இங்கே ஒரு 2 BHKங்க. இங்கேருந்து வந்து நெக்ஸ்ட்டு இங்கேருந்து வந்தவொன்னே வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே பார்ட்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 2 BHKங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இதே பார்ட்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயுமே ஒரு 2 BHKங்க. சேம் ஆப்ஷன் தாங்க. நான் ஃபஸ்ட் ஃப்ளோரில் என்ன ஆப்ஷன் கொடுத்தோமோ அதே ஆப்ஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செகண்ட் ஃப்ளோர்லேயும் கொடுத்துருவோம். சேம் தான். அதை இது எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டெரஸ் பிளானுங்க. நம்ம ஓப்பன் டெரஸ்க்கு வந்துவிட்டோம். இப்போ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டெப் ஏறி வந்து பார்த்திங்கன்னா மேலே ஓப்பன் டெரஸ் வந்துடும். இந்த இடத்துல ஒரு MS டோர் வச்சு இந்த இடத்துல வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு மேலே இது எல்லாமே அக்சஸ் பண்ணுற மாதிரிங்க. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் பர் வாஸ்துபடி ஓவரோட வாட்டர் டேங்க் எங்கே வரும்னு பார்த்திங்கன்னா அதையுமே நம்ம மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓவரோட வாட்டர் டேங்க் அவங்க வந்து பார்த்திங்கன்னா PVC டேங்க் வச்சாலும் சரிங்க, அப்படி இல்லைனா RCC டேங்க்கில் அவங்க காங்கிரீட் போட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாலுமே கரெக்டாக இந்த இடத்துல தான் ப்ரொவைட் பண்ணணும் வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே நம்ம ப்ராப்பராக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏரியா ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லா இடத்துலையுமே கொடுத்துருப்போம். ஒரு 2400 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் ஏரியா. இதில் பில்டப் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையுமே மாறி இருக்குங்க. கிளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா அர்ஜுன் கார்த்திக் சென்னைங்க. இப்போ ஜாயினர் டீட்டெயில்ஸ் வந்து சொல்லுவோம் பாருங்கள். நம்ம நிறைய வீடியோஸ் சொல்லியிருப்போம். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாயினர் டீட்டெயில்ஸை மினிமம் சைஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். இதை விட யாரும் கம்மி பண்ணாது. இதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ வைக்க முடியுமோ வச்சுக்கோங்களாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயின் டோர் வந்து பார்த்திங்கன்னா 7 அடி 3 அடி 6 இன்ச்சுங்க. 7க்கு 3 அடி வருங்க. இப்போ டோர் 1 வந்து பார்த்திங்கன்னா 7க்கு 3 சைஸ் வருங்க. டோர் 2 வந்து பார்த்திங்கன்னா அந்த பாத்ரூம் டோருங்க 7 அடிக்கு 2 அடி வருங்க. விண்டோ 1 வந்து பார்த்திங்கன்னா 4 அடிக்கு 3 அடி. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இது ஏன் 3 அடி கொடுத்துருக்குதுன்னா அது கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு அடி மேலே தான் வைப்போம். ஏன்னா டேபிள் டாப் லெவல்லே வச்சோம்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஏர் ஃப்ளோ வரும். ஏர் ஃப்ளோ வரப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டவ் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கும். அதனால தான் நம்ம அந்த இடத்துல மட்டும் கிச்சன் மட்டும் அந்த டேபிள் டாப்லேருந்து ஒரு அடிக்கு மேலே ஏற்றி வைக்கிறோங்க. நெக்ஸ்ட் விண்டோ 2 வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 ஷட்டர் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹாலில் இருக்கும் பாருங்கள். ஒரு 3 ஷட்டர் வச்சு மாரி நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 அடிக்குங்க. விண்டோ 3 வந்து பார்த்திங்கன்னா டபுள் ஷட்டருங்க. இந்த பெட்ரூமில் எல்லாமே கொடுத்துருக்கும் பாருங்கள். அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டபுள் ஷட்டர் வச்ச மாதிரிங்க இருக்குங்க. வென்டிலேஷன் வந்து பார்த்திங்கன்னா 2க்கு 1.5 அடிங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மினிமம் சைஸ். இந்த மினிமம் சைஸை விட நீங்கள் யாரும் குறைக்க தேவையில்லைங்க. உங்களுக்கு சப்போஸ் ஏதாவது எக்ஸஸாக வேணும்னு நீங்கள் தாராளமாக வந்து பார்த்திங்கன்னா சைஸை வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாங்க. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோருங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அண்டர்கிரவுண்ட் வாட்டர் டேங்க் செப்டிக் டேங்க் எந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அதுவுமே நம்ம மென்ஷன் பண்ணிடுறோங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அண்டர்கிரவுண்ட் வாட்டர் டேங்க் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஈசானி மூலைன்னு சொல்லுவாங்க. இந்த ஈசானி மூலையில் வந்து பார்த்திங்கன்னா அண்டர்கிரவுண்ட் வாட்டர் டேங்க் வந்து நம்ம இந்த இடத்துல ஃபிட் பண்ணுறோங்க. அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா அண்டர்கிரவுண்ட் செப்டிக் டேங்க வாயு மூலியும் கரெக்டாக இந்த இடத்துல ஆப்ஷனுங்க. அண்டர்கிரவுண்ட் செப்டிக் டேங்க் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் அப்பார்ட்மெண்ட் ஸ்ட்ரக்சர்னு வரப்போ வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நம்ம அந்த பயோசெப்டிக் டேங்க்னு வந்து பார்த்திங்கன்னா நான் பல வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். வேணால் அந்த வீடியோவோட லிங்க் வேணால் நம்ம இந்த டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறோம் பாருங்கள். அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம அண்டர்கிரவுண்ட் செப்டிக் டேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பயோசெப்டிக் டேங்க் யூஸ் பண்ணோம்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைஃப் டைம் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு இஷ்யூமே ஆகாதுங்க. இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஃப்ளோர் பிளான் போடுறோம்னா அந்த ஃப்ளோர் பிளான் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா கிளைண்ட்டுக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா என்னென்னலாம் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே வாங்கிட்டு ஆஸ் பர் வாஸ்துபடி கேட்குறாங்களா இல்லை வாஸ்து தேவையில்லையா அப்படின்னு எல்லாமே நோட் பண்ணிவிட்டு அவங்க எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நாம் பிளான் போட்டு கொடுக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அர்ஜுன் கார்த்திக் சென்னை இந்த கிளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா இது அவரோட ஓன் லேண்டு. அவர் வந்து பார்த்திங்கன்னா அப்பார்ட்மெண்ட் ஸ்ட்ரக்சர் போட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லா வீடுமே வந்து பார்த்திங்கன்னா சேல் பண்ணுற ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐடியாவில் இருக்கார். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு வீடும் ப்ளஸ் ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 வீடும் ப்ளஸ் செகண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 வீடும் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவர் டெவலப் பண்ணிட்டு ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா சேல் பண்ணுற ஆப்ஷனில் இருக்காங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா தர்மபுரியில் கேஎம் பில்டர்ஸ் இன்ஜினியர் சிவில் கான்ட்ராக்டாக கன்ஸ்ட்ரக்ஷன் ரன் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு யாருக்காவது வீடு கட்டுமான சம்மந்தமான ஃப்ளோர் பிளான் ஸ்ட்ரக்சரல் டிராயிங் எலிவேஷன் ஆன்சைட் விசிட் கன்சல்டேஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஏதாவது தேவைப்பட தாராளமாக என்னோட கான்டாக்ட் நம்பர் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். முக்கியமாக வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக ஏதாவது கொஷின்ஸ் கொரீஸ் இருந்தால் மறக்காமல் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.